போமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஐலைனர் ஈஸியாக அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா L18ஓட ஐலைனர் தான் எடுத்துருக்கிறேன். பட் அதோட அப்ளிகேட்டர் நான் எடுக்கல, ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஆல்ரெடி இந்த லாக்மேயோட அப்ளிகேட்டர் தான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதில் வந்து ஐலைனர் காலி ஆகிடுச்சு, பட் அந்த அப்ளிகேட்டர் மட்டும் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, நான் பிஃபோர் சொன்ன மாதிரி இந்த காஜலுக்கெலாம் சொன்ன மாதிரியே தான். ஸோ நான் மிடில் இருந்து அப்ளை பண்ணுவேன். ரொம்ப தின்னான ஒரு லைன் தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் உங்கள் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி. கூடட் ஐஸ்னால் நான் ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டேன் இல்லையா, அதுவே தாராளம். பட் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக் ஐஸ் அப்படின்னா நீங்கள் வந்து போல்டாகவே போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு மிடில்லேருந்து எடுத்து பில்டு பண்ணிவிட்டு தென் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொண்டு வரேன். ஸோ இதே மாதிரி தான் நான் எந்த ஐஸ்லையுமே மிடில் இருந்து ஒரு தின்னான லைன் தான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்டில் வேணுமோ, உங்களுக்கு விங் ஐலைனர் வேணும்னா அந்த அளவுக்கு வரையலாம். இல்லை கொஞ்சம் போல்டாக ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஷார்ட்டாக போதும், எனக்கு வந்து அந்த நீட்டமான கண் வேணாம், கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த எண்டிலே வந்து நிறுத்திடலாம். ஸோ தட் ரவுண்ட் ஐஸாக வரும். ஸோ இப்படி தான் நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். காந்தக்கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். பேக்கில் புஷ்.